ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரஜினி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி ஹீரோ மனோட எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்கறவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங் நான் போன சாப்டரோட கண்டனிவா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இராபஸை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆயிருப்பாங்க. ஈவன் நம்ம ப்ரொஃபஸரும் ஷாக் ஆயிருப்பாரு. அப்போ கிளாஸ் ஒன்னோட ப்ரொஃபஸர் செட்ஜுன்னு இருந்துட்டு உங்க ஸ்டூடெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹெட்மோட்டை பார்த்து கேட்டிருப்பாரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கும்போது அது சேலஞ்சான விஷயம்தான், ஆனால் இருந்தாலும் கூட அவன் சும்மா வாய் வார்த்தையாக எதுவும் சொல்கிறவன் இல்லை. என்னதான் இராபஸோட சீல் பல பீஸா செதறி கிடந்திருந்தாலும் பல காலமா அதை எல்லாருமே ஒன்று சேர்க்க போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால உலகத்துல பல காலமா பல பிரச்சனைகளும் எழுந்திருக்கு. இராபஸும் பல டைம் அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதோட ஒரு பீஸ் இருந்தா கூட அதுல இருந்துட்டு பெரிய பேரழிவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இராபஸை அழிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதுதான் அவனோட கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சீரியஸா பார்க்கும்போது அப்ப ப்ரொஃபஸர் அரிட்டியானவும் மேடையில நம்ம இன்னைக்கு ஹீரோ ரெக்கார்ட்ல இருந்து கிடைச்ச இந்த டஞ்சன்ல இருந்து கிடைச்ச பீஸ் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கிளாஸும் இதை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது யாரோட ஹீரோ ரெக்கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கெஸ் பண்ணுங்க. நானும் அதுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளவுதான் இருக்கேன். நம்ம இன்னைக்கு ஹீரோவோட கிளியர் பண்றத பத்தி நம்ம இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பை த வே, யாருக்காச்சும் ஏதாச்சும் இதை தொடும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஆச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ் உங்களை எப்பவுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பயப்படாம எதா இருந்தாலும் தைரியமா பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க கண்டிப்பா அதை பாப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இதை ஃபைனலா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கத்திருப்பாங்க. அப்ப இந்த பக்கம் கிளாஸ் ஃபைவோட சொம்பு தூக்கிங்க வந்துட்டு இதுதான்டா என்னோட ஃபர்ஸ்ட் டைம், நான் தான்டா இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்டா பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப ரெண்டாவது சொம்பு தூக்கி இருந்துட்டு எனக்கு நர்வஸா இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப ப்ரொஃபசர் அரிட்டியானா வந்துட்டு ஓகே, ஒவ்வொரு கிளாஸோட ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல கிளாஸ் 1க்கு செல்லியாவும் கிளாஸ் 5க்கு நம்ம ஹீரோவும் முன்னால வந்திருப்பான். அதோட மற்ற கிளாஸுக்கு ஆல்பர்ட்டும் ஜென்ஸாவும் முன்னால வந்திருப்பாங்க. இப்ப 2 ஹீரோ ரெக்கார்டு இங்க இருக்குது. அதாவது 2 ஹீரோ ரெக்கார்டோட அந்த பேஜ் இங்க ரெக்கவர் பண்ணிருக்கோம். அப்கோர்ஸ் இதை நம்ம லெசனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கிற 2 பீஸும் ஸ்மாலா இருக்கு. பட் ஆனா நாங்க இங்க 2மே வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்க எடுத்து பார்க்கலாம். தாராளமா நீங்க அதை எடுத்து பார்க்கலாம், கையில எடுத்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அங்க முன்னால வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்திருப்பான். அப்ப அதுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஆறா மாதிரி அப்படியே ஜொலிச்சிருக்கும். அப்படியே லைட் மாதிரி வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளே கிரியேட் ஆகுது. அப்ப ப்ரொஃபசர் செஜும் அதை பார்த்துட்டு இல்ல இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஷாக்ல பார்க்கும்போது அப்ப அங்க இருந்து ப்ரொஃபசர் அப்புறம் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஹீரோ வார்டுல போட்டிருக்கும். அப்ப அந்த ஃபிராக்மெண்ட் அவங்க எல்லாத்தையும் அங்க கூட்டு போயிருக்கோம். அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 20 முடியுது. சாப்டர் 21 ஸ்டார்டிங்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ வேர்ல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொடூரமா செத்து கிடந்திருக்கும். அதை பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இல்ல இது கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கத்திருப்பா. ப்ரொஃபசர் ஹெட்மவுண்ட் வந்துட்டு எல்லாரும் கவனமா இருங்க, இது நம்ம ஹீரோ வேர்ல்டோட டஞ்சன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப ப்ரொஃபசர் சர்ஜனும் எட்மவுண்ட் அங்க பாரு போட்டோஸோட வால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஹீரோவும் இதுதானே ஏஜ் ஆஃப் கேஸ்ட்ரோபியன், அதோட லாஸ்ட் லைன் டிஃபென்ஸும் இதுதான், அதோட இங்கதான் லாஸ்ட் சிட்டியான த வால்ஸ் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்க்கும்போது அப்ப சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைச்சிருப்பான். அப்ப ஹீரோவும் ஆமா நான் தான் கேள், என்னோட முழுமையடையாத விஷ் கண்டிப்பா நான் ஒரு டைம் போலீஸா இருந்தேன் தான், ஆனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுறப்ப எஸ் என்னோட முழுமையடையாத விஷயம் நான் ஒரு டைம் போலீஸா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் சொல்லியிருப்பா. அங்க ஒரு பொண்ணு வரா. அப்ப பட் நாம தானே இந்த உலகத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது ஹீரோவும் லீசினாஸ் அப்படின்னு சொல்றான். ஸோ இவ தான் பாத்தீங்கன்னா அந்த வைஸ் கிங், அதாவது வைஸ் டிராகன் கிங் லீசினாஸ். ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல இவ ஒன் ஆஃப் த 4 கிரேட் ஹீரோல ஒருத்தியா இருந்திருப்பா. அதோட ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவ தான். கடைசியா பார்க்கும்போது இவ தான் செத்துருப்பா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி. அதுக்கப்புறம் லீசினா ஸ்மைல் பண்ணக்கப்புறம் அந்த இடத்துல லைட் மாதிரி வருது. அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்த இடத்துக்கு திரும்பி போயிடறாங்க. அப்படியே ஆடிட்டோரியமுக்கு எல்லாரும் திரும்பி வந்துடுறாங்க. அப்ப ஜென்ஸாவும் ப்ரொஃபசர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரொஃபசர் எட்மவுண்ட் வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, கிளாஸ்ல நாங்க இடைநிறுத்தம் பண்றோம், அதனால எல்லாரும் காம் டவுனா ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த விஷயத்த பத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபிராக்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் கெயில் இதுதான் என்னோட பாஸ்ட் லைஃப் ஹீரோ ரெக்கார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பார்த்துக்கிற போது அப்போ ப்ரொஃபசர் எட்மவுண்டும் அவன் பின்னால டெரரா வந்து நீங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணி கிளாஸ் ரூம் தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய மீட்டிங்கே போயிட்டு இருந்திருக்கும். நம்ம கிளாஸ்ல எலினாவும் இருந்துட்டு கிங் ஆஃப் விஸ்டம் நீ பாத்தியா அப்படின்னா லீசினாஸ் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்ப ஜெஸ்ஸா வந்துட்டு இது அமேசிங்ல ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட், இது லீசினாஸோட ஹீரோ ரெக்கார்ட்ல இருந்துட்டு நீங்க அவளை பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்லாம் சொல்லியிருப்பா. எலியானா வந்துட்டு சார் எனக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு, எனக்கு தெரியும் நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக வேண்டியது, நான் மட்டும் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆயிருந்தேன்னா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும்,
நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இல்லாட்டி நான் வைஸ் கிங் லூசினை சந்திச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அழுகிற மாதிரி சொல்லிருப்பா. நம்ம தாமஸும் குள்ள நரித்தனமா, ஆமா ஆமா நீ எவ்வளவு பெரிய ஆளாச்சே, நீ கண்டிப்பா அங்க போக வேண்டிய ஆளுதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப எலியானா வந்துட்டு இத பார்க்கும்போது இன்னைக்கு உனக்கு பாடையை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா போட்டு ஓங்கி குத்துன்னு குத்திருப்பா. தாமஸ் அடி பாவி தெரியாம சொல்லிட்டேன், நீ என்னை விட்டு தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிரி அழுகுறான். அவ ப்ரொஃபசர் எட்மோண்ட் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, இந்த இடத்துல நீங்க சத்தம் போடுறதை கட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க உங்க திட்டணுமா என்ன, நாங்க உங்களை திட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒழுங்கா எல்லாரும் போயிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களா இல்ல இங்க எக்ஸ்ப்ளோஷன் போடவா அப்படின்னு சொல்லி அவரு டெரரா சொல்லும்போது, அப்ப அதுக்கப்புறம் 2 பேரும் பாத்தீங்கன்னா அமைதியாயிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ரொஃபஸரும் அங்க இருந்துட்டு அப்படியே கதவை சத்திட்டு அப்படியே கிளம்பியிருப்பாரு. அப்ப ஹீரோவும் எதுக்காக என்னோட ஹீரோ ரெக்கார்டு மட்டும் இப்படி உலகம் ஃபுல்லா சிதறி கிடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நான் அந்த ஹீரோ ரெக்கார்டோட பேச்சை தொட்டு அந்த உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் நாங்க தான் வேர்ல்டை காப்பாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க, இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ வேணும்னே திட்டம் போட்டு என்னோட ஹீரோ ரெக்கார்டை அழிச்ச மாதிரி இருக்கு. என்னோட ஹீரோ ரெக்கார்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் ஹீரோஸுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ ரெக்கார்டை வச்சு பாஸ்ட் ஹீரோவான என்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான பவர்ஸ் அவங்க எடுத்துக்கிட முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க திட்டம் போட்டு அதை அழிச்சிருக்கணும். ஆனா என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான பிசியை நான் ஒன்று சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவனு நினைக்க, அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு காட்டுறாங்க. அகாடமியோட மேஜிக் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அங்க மேஜிக் ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரிஜினல் மேஜிக்ங்கிறத யூனிக் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். மிட் டேர்ம்ல அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருமே மேஜிக்கை ரன் பண்ணிக்கோங்க, யூனிக் மேஜிக் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யோ என்னையா சொல்ற, ஏன் இப்படி எங்களை போட்டு பாடாப்படுத்துற, எப்பவுமே இப்படிதான் உனக்கு இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரிஜினல் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு மெஜிசியனோட ஒரு இம்பார்ட்டன்டான திறமைனே சொல்லலாம். ஒரு மேஜிக் மேனோட திறமையை வெளிக்காட்டுறதே அதுதான். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யாரா, அதாவது கரண்ட் சந்ததியில யாருமே ஒரிஜினல் மேஜிக் அப்படிங்கிறத யூஸ் பண்றதே கிடையாது. இன்னைக்கு மேஜிக் ஸ்ட்ரீம் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனா இருந்தாலுமே கூட டூப்ளிகேட்டா தான் அந்த மேஜிக் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒருத்தர் கண்டுபிடிச்ச மேஜிக்கை இன்னொருத்தர் டெவலப் பண்ணி டூப்ளிகேட்டா தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான மேஜிஷியன் அவனுக்கான மேஜிக்கை அவனே உருவாக்குவான். அதுதான் ஒரு மேஜிக் மேனோட ஒரு சீக்ரெட் டெக்னிக்காவும் இருக்கும். அதுதான் உங்களை ஆபத்தான சுச்சுவேஷன்லயும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதனாலதான் சொல்றேன். அதே சமயத்துல அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் மேஜிக் எடுத்துக்கோங்களேன். எல்ஃபோட ஸ்டார் மேஜிக்கா இருந்தாலும் அது எல்லா எல்ஃபுக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் கூட அதுவுமே ஒரு டூப்ளிகேட் தான். அதை எல்லாராலும் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் கூட அந்த மேஜிக் ஹிஸ்டரியிலேயே ஒரே ஒருத்தர் தான் ஒரிஜினல் வெர்ஷனை யூஸ் பண்ணாங்க. அது வேற யாரும் இல்லை, அதை கிரியேட் பண்ண லூனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு தான் அது. ப்ரொஃபஸர் இதை பத்தி சொல்லும்போது, அப்ப ஹீரோ வந்து பாஸ்டா பால் மேட்ச்ல ஸ்டார் மேஜிக்கை யூஸ் பண்ணதை பத்தி தான் நம்மளோட க்ளோயை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா புக்கை டப்புன்னு போட்டுட்டு அவளும் பார்த்திருப்பா. அப்ப ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு டார்க் மனா வந்திருக்கும் அந்த புக்ல இருந்துட்டு. இப்ப க்ளோயும் பாத்தீங்கன்னா அவன் மெதுவா அதை எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி வைக்கிறா. இப்ப ஹீரோவும் அதை பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எதிர்பார்த்துட்டு தான் அந்த புக்கை இழுத்திருப்பா. அப்ப ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது கிரிம்வார் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாக்குறான். அப்ப ப்ரொஃபஸரும் எல்லாரும் இப்ப உங்களுக்கான யூனிக் மேஜிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிங்க, நான் இப்ப இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளாஸை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து அவ கையை பிடிச்சு இழுத்துருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா என்னடா பொசுக்குன்னு கையை பிடிச்சு இழுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் என் கூட லஞ்ச் சாப்பிட வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். மனசுல இவட்ட கிரும்பார் இருக்கு, கண்டிப்பா அதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனு நினைக்கும் போது, அப்ப அவன் டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டுருப்பான். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உன்னை தோக்கடிப்பேன், நீ வேணா பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது, தாமஸும் யூ ராஸ்கோல் ஐஸ்குயினோட கையவே பிடிச்சலத்திட்டியா, மேஜிக் டாப்பர்கிட்டே இப்ப நீ டாப் ஸ்பாட் வாங்கலாம்னு என்ன பாக்குறியா, டாப் ஸ்பாட்டுக்கு என்ன சேலஞ்ச் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலா க்ளோயும் பாத்தீங்கன்னா மனசுல என்ன நினைச்சிருப்பானா, நான் ஆல்ரெடி டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா லியோ கிட்ட ஒன் டைம் தியரியில தோத்து போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் மேஜிக் டெக்னிக் அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பா அவனை சர்பாஸ் பண்ணி அவனை நான் ஜெயிப்பேன், நான் அவனை வின் பண்ண விட மாட்டேன், நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓ அப்படியா, சரி போட்டி போட்டுடலாம், ஆனா நான் அந்த போட்டியை விட்டு வெளியே போனாதானே நீ ஜெயிக்க முடியும், ஆனா அப்படி நான் போட்டியை விட்டு வெளியே போயிட்டா அது அசிங்கமாச்சு, ஆல்ரைட் இப்ப 2 பேரும் இதுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை கொடுத்துருப்பாங்க. க்ளோயும் கை கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது அதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டரையும் முடிக்கிறாங்க. கைஸ் எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, அது எனக்குமே புரியுது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெய்லி 2 வீடியோ போடணும்னா கண்டிப்பா எனக்கு வீக்ல ஒரு நாள் தேவைப்படுது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா அது எழுதணும், அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக டைம் ஆகும். அதனால தான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறேன். அதனால தான் ஒரு நாள் வீடியோ போட முடியாம போகுது.
அப்படி டெய்லியுமே வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி 2 வீடியோ வரும்னு சொல்ல முடியாது. அதனால தான் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ கூட போடுறாங்க. அது எனக்குமே புரியுது. எப்படி போடுறானுங்க எனக்கே தெரியலையா, டெக்னிக் மட்டும் தெரிஞ்சா எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நானுமே 4 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.